ஆமாண்டா கொள்ளேரி கத்துது கொள்ளேரி தான் அப்படி கத்தான் திருட்டு பூச்சி ஒண்ணு விட்டு போகுமா இதுக்குள்ள எவண்டி உனக்கு குழந்தை கொடுத்தாங்கண்ணா ஏந்து ஊரு இல்ல உலக ஊரு எந்த ஊரு நேத்துக்குடா துணி தூக்கணும் டேய் ஓ சரி குழந்தை தெரியல கொல்ல குத்து பாக்குறேன் சுட சுட இருக்குதா ஆறுதுமா குழந்தை எனக்கு எப்படியே தெரியும் பெண் குழந்தை நம்மளுக்கு குழந்தை இல்லாத ரொம்ப நாளா சண்டை போட்டுக்காம இந்த குழந்தை நம்ம தான் வளர்க்கணும். இந்த குழந்தை கிடைச்ச நேரம் எங்க வீடு தேவர்ப்பா கூரை வீடு வந்து பெரிய பில்டிங் ஆகி போச்சு. துணி துவைக்கிறதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்னைக்குமே சொல்றேன் செய்யும் தொழிலே தெய்வம் அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்ற இப்ப நாங்க பாடகாரன். நீ பாடகாரனா இல்ல தோட்டா வைக்கிறோனா? ஆணவத்துல மட்டும் ஆடாத. மலைநூர்ல அங்காளம்மா படுத்துங்க படுத்துட்டு ஒரு அடக்கம் வருது தெரியாது. தூக்கு வருது வீட்டுக்கார பார்த்து கத்துக்கோ. என்ன கேக்குறா? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடணுமா? அது இல்லையா? என்னையா கேக்குற? போயில போய பூசு வேலை கொஞ்சம் என்ன பூசு வேலை இது? தார விரிஞ்சு போயிட்டு கொஞ்சம் பூசு வேலை என்னையா சொல்ற? என்னடா இது என்னடான்னு பார்த்தா மாடு சனிக்கு வருது. அப்படியே போட்டான். யோ வராத குழந்தை வந்திருக்கு. எதுக்கு எப்படிதான் பேசுற? நான் வர மாட்டேன். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்ல மறந்தான். இந்த வண்ணார சின்னான் வீட்டில் நான் குழந்தையாக பிறந்திருக்கிறேன். இந்த குழந்தையை தாய்க்கும் தந்தைக்கும் நடுவு வயிற்றில் போட்டு படுத்திருக்கின்றார். இந்த உலக பாமர மக்களுக்கு அத்தனை பேருக்கு எடுத்து உரைக்கிறேன். குழந்தையை தாய்க்கும் தந்தைக்கும் நடுவு மையத்தில் போட்டு படுத்தால் 7 ஜென்மத்திற்கும் குழந்தை பாக்கியமே இல்லை என்று கொடுத்தே சாபம். இந்த இடத்துல நான் மூதாட்டி
கல்லு கட்டி மாதிரி நான் நின்னுக்கிறேன். போய் போய் கை டேய் அட யாரா டேய் அட குறை மூஞ்சியா நீ ஏன்டா ஆடுற நீ விட்டுட்டே பேசுற ஐயோ குழந்தை காலையா ஐயோ இவ புள்ள பிடிக்கணும் பழகிட்டியா பரவா முன்ன நீ யாரு குழந்தை எங்க தூக்கி மாற நீ பரவா கரெக்டா விளக்கமா சொல்லுறான் நீ யாரு எவரு எனக்கு விளக்கம் சொல்லு அடே சின்ன நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை டேய் அத உர்றா கை உர்றா நீ கை விட்டே பேசுற நீ ஆடுற கூட பரவா முண்டை அடிச்சுன்னா மூக்கல இருக்கிற பல்லு மொத்தம் கொட்டிக்கிறோம் மூக்கலதான் இருக்கு பல்லு. ஒழுங்கா பதில் சொல்லு நீ யாரு எவரு எங்க வீட்டு குடும்பத்தை வந்து சண்டாக்கி விட்ட நீ சொல்லு பட்டல சின்ன நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா ஒரு கட்டில் கூட ஒண்ணு இல்ல கையில பேசிக்கிச்சு சொல்லு கேட்டா வெடிக்கால வந்து நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா தெரியா நான் தான் உலக மாதா இந்த ஊரை கட்டி காப்பாற்றக்கூடிய ஆதிவ சக்திடா ஆமா இந்த ஊர்ல திருவிழா செய்றாங்களா அந்த மாரியாத்தாவா நீ என்னடா இது ஆச்சரியமா என்ன சார் அம்மா சொல்றாங்க நான் தான் இந்த ஊரு மாரியாத்தா அம்மன் சொல்றாங்க நானும் ஒண்ணு மாதிரி பாமர மனுஷன் தான் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அதானே இந்த உதவி நிக்குது இதை எப்படி நம்ம நம்பறது நீயே கேளு நாங்க நம்ப முடியாது அதே சின்ன உனக்கு திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக 12 வருஷம் ஆகுது குழந்தை பாக்கி மறந்துதா இல்ல கிடையாது ஆமா இதுக்கு முன்பதாக குழந்தைகள் கிடைச்சது ஆமா எப்படி வந்தது ஏதோ நாங்க துணி துவைக்க போனோம் ஆத்து ஓட்டுல ஒரு பெட்டில ஒண்ணு அடிச்சுக்கிட்டு வந்தது அப்படி தூக்கி நாங்க எடுத்துட்டு வந்தோம் அட பாவி அந்த குழந்தையாக வந்தவன் நான் தான் யோ உனடிடா குடுறாயா போய் சொல்லாத நான் தான் உலக மாதா இந்த ஊரைய கட்டி காப்பாற்றக்கூடிய ஆதிபர சக்தி மாரியாத்தா எனக்கு எத்தனை அவதாரம் தெரியுமா 108 அவதாரம் அடோ எப்பா இப்ப சரி நாங்க வந்து படுத்திருந்தோம் நீங்க நடுப்புற வந்து படுத்துக்கின இப்ப எங்களுக்கு விளக்கம் வேணுமே 108 அவதாரம் இந்த 108 அவதாரத்தில் இது ஒரு அவதாரம் தான் கேள்வியா ஆமா இப்ப நீங்க எங்க சொல்றீங்க நாங்க வந்து வெள்ளாள கோட்டைக்கு போறோம் மல்லால கோட்டை துணி துவச்சி எடுத்து மாதிரி கொடுப்போம் இங்க பாரு நீ என்னதான் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் 108 அவதாரத்தில் ஒரே ஒரு அவதாரம் அகோர உருவம் அந்த உருவத்தை நாங்க பார்த்தாதான் நாங்க நம்புவோமே அப்படியா ஆமா அப்படி என்றால் என்னுடைய அகோர உருவத்தை நீ காண வேண்டும் என்றா ஆமா நாளை காலை வெள்ளிக்கிழமை உன்னுடைய வீடு வாசலம் சுத்தம் செய்து விட்டு பம்பை உடுக்க வைத்து நுடித்தால் என்னுடைய அகோர உருவத்தை நீ காணலாம் அப்படியா அப்படியா ஆகட்டுமே அப்படியா நீங்க சொன்னதே நாங்க செஞ்சிடறோம் ஆகட்டும் விளக்கு அமைய கூடாது விளக்கு எரிஞ்சபடியா இருக்கணும் இவ்வளவுதானே அப்படியா நாங்க பாத்துக்கிறோம் ஏய் என்ன பண்ற வீட்டுல இருக்கிற சாமான் மொத்தம் வெளியே எடுத்து போடு மொத்தத்தை எடுத்து போட்டு வீட்டை மொத்தத்தை மொழுவ அப்படியே விளக்கு அப்படியே வேப்பைய ஒச்சத்து வைய அந்த அம்மனை நம்ம வணங்கினாக்க அந்த 108 அவதாரத்துல ஒரு அவதாரத்தை நம்ம நம்பணும் இந்த விளக்கு அறியாத இருக்கணுமா அது அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டுறாங்க இந்த விளக்கு நம்மளுக்கு பொருள் எதுவும் கிடைக்காது அதனால